ஒரு சம்மர் ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் தக்காளி மோர் கறி. தக்காளி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இத பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே க்ரீமியா, டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்ச் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை இறங்கிட்ட பிறகு 1 கப்பு தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தயிரை சேர்க்கணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கேரளா ஸ்டைல் தக்காளி மோர் கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.